நான் அமைச்சராக இருந்தபோது எங்கள் அப்பாவை நான் வந்து எங்கள் கூட வந்து இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ஒரு நாள் மட்டும் பதவியேற்பு விழாவுக்கு மட்டும் வந்துட்டு உடனே ஊருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஊருக்கு போகும்போதெல்லாம் மத்தியானம் லஞ்சுக்கு நேரே எங்கள் அப்பா கூட போய் உட்காந்துருவேன். எங்கள் அப்பா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 96 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க. ஆனால் அப்பவும் கிராமத்தில் நான் போகிறேன்னா 2 மணி வரைக்கும் எனக்காக இலைய போட்டுட்டு எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்களோட போய் சாப்பிடுவோம். அதுதான் என்னுடைய ஒரு பெரிய மறக்க முடியாமல். அம்மாவை பொறுத்தவரையிலும் என்ன பண்ணுவோன்னா, அவங்களும் இப்போ ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இப்போ அவங்க இறந்து கிட்டத்தட்ட 10, 12 வருஷம் ஆச்சு. எங்கள் அம்மாவுடைய சாரி ஒரு 30 சாரி வச்சுருக்கேன். இப்பொழுதும் நான் டெய்லி படுக்கும்போது அதை விரிச்சிட்டு தான், இங்கேயும் மெட்ராஸ்லேயும் சரி, ஊர்லேயும் சரி, அந்த சாரியை விரிச்சிட்டு தான் படுப்பேன். எல்லாருமே ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு இது இருக்கட்டும் அப்படின்னு. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தந்தை சொல் வந்து மந்திரமாக இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். தாயை மதிக்கிற போல் தந்தையுடைய அப்பாக்களுடைய பெயர்களும் சமூகத்தில் வரணும். இல்லை அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருந்தாங்க. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கொடுத்த உடனே அப்போ தான் டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக் வந்துச்சு. அப்போ அம்மா வந்து முதலமைச்சராக இல்லை. கிட்டத்தட்ட அப்போ 10,000 ரூட்டு 16,000 பஸ் இருந்துச்சு. ஆனால் பஸ்ஸு எங்கேயும் ஓட முடியல. இவ்வளோக்கும் பேச்சுவார்த்தையெல்லாம் விடிய காலம் 4 மணி நேரம் நடத்தணும். 4-5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்போ வந்து டிஎம்கே தொழிற்சங்கம், கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் யாருமே ஒத்துழைக்கல. அதுக்கப்புறம் என்ன, எல்லா ரூட்லேயும் பஸ்ஸை ஓட்டணும். நீங்கள் சிட்டி கார்பரேஷனுக்குள்ளே வந்து பஸ்ஸு வந்து ப்ரைவேட் பஸ்ஸு கிடையாது. அப்போ நான் எல்லா பஸ் ஓனரையும் கூப்பிட்டுருந்தேன். எல்லா பஸ் ஓனரையும் கூப்பிட்டு சிட்டிக்குள்ளே வந்து எங்கே வேணாலும் ஓட்டுங்க, பெர்மிட் வந்து இந்த ஸ்ட்ரைக் முடிய வரைக்கும் உங்களுக்கு பெர்மிட் கிடையாது, நீங்கள் வந்து ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிப்போ பிரான்ச் மேனேஜரும் கூப்பிட்டு உங்களுக்கு எந்தெந்த பஸ்ஸு வேணும் அந்த பஸ்ஸு வரும், நீங்கள் எங்கள் ரூட்டில் ஓட்டணும் ஓட்டிங்க அப்படின்னு. அப்போ ஒரு நாள் மட்டும் ஃபுல் ஸ்ட்ரைக், பஸ்ஸே ஓடலை. பாரிஸ் கார்னரில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வச்சுருந்த பைசாலாம் சாப்பிட்டாங்க, செலவாயிடுச்சு. ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸு காசு கிடையாது. அப்போ பஸ்ஸு டிரைவரும் கிடையாது. எல்லா எஸ்சிடி நான் என்ன பண்ணேன்னா, எல்லா அந்த அசோக் லைலண்ட் அவங்களாம் சேசிஸ் ஓட்டுறாங்கல்ல, அவங்க எல்லாரையும் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லி வீட்டுக்குள்ளே எல்லாரையும் வரிசையாக விட்டு மார்ச் பாஸ் பண்ணேன். எத்தனை டிரைவர் எத்தனை கண்டக்டர் இருக்காங்க அப்படின்னு. நான் சொன்னேன் 3 மணிக்கு நான் பாரிஸ் கார்னருக்கு வருவேன். எம்டிசியும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்னா அந்தந்த பஸ் ரூட் எடுத்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேரே பாரிஸ் கார்னருக்கு வந்தேன். எல்லோரும் கையில் குழந்தைகளை வச்சுட்டு பால் வாங்க கூட காசு இல்லை அப்படின்னாங்க. எல்லாருக்கும் அப்போ காசு கொடுத்தோம். எல்லாரையும் எம்டிகிட்ட சொன்னேன், இன்றைக்கி மட்டும் யார்கிட்டையும் காசுவே வாங்காண்டாம், யார் எந்த ஊருக்கு போகணுமோ ஏறி போட்டோம். அப்புறம் கிண்டியிலேருந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு போலீஸ், அன்றைக்கி ஐஜி வந்து ஒருத்தர் இருந்தார், அவருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன். நானே எல்லாமே ஹேண்டில் பண்ணேன். எல்லா த்ரூ அவுட் டிஜிபி ஐஜிக்கு 5 பஸ்ஸு சேர்ந்து போகணும், யாராவது தொந்தரவு பண்ணாங்கன்னா ஆக்ஷன் எடுக்கணும். 2006 பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, யாரெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் வர்றாங்களோ அவங்க எந்த ஊருக்கு வராங்களோ ஏர்போர்ட்லேயே அவங்கள நான் ரிசீவ் பண்ணுவேன். ஆளை வச்சு ரிசீவ் பண்ணி எங்கள் வீட்டிலேயே டிஃபன் சாப்பாடு பண்ணுவோம். அது பிறகு செக்ரட்டேரியட் எடுத்துகிட்டு போவோம். ஃபஸ்ட்டில் அவங்கள பேசிவிட்டு அப்புறம் சிஎம் ஆஃபீஸ் கூப்பிட்டுருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நோக்கியோ, ஃப்ளக்ஸ்ட்ரானிக்ஸ், பாக்ஸ்கான், கெப்பேரோ, டெல், ஏசியன் பெயிண்ட்ஸ், அசாய் கிளாஸ், அசண்டாஸ் ஐடி பார்க், டைடல் பார்க் 2, அக்செஞ்சர், வெர்ச்சுசா, பிஎம்டபிள்யூ, இது எல்லாமே என்னுடைய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வருஷம் 15 நாள் வெளிநாடு போவேன். அந்த 5 வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 நாள் நான் ஃபாரினில் இருந்திருக்கிறேன். போயிட்டு அவங்கள்ட்ட போய் இண்டஸ்ட்ரி இது பண்ணிட்டு கொண்டு வருவேன். அந்த மாதிரி கொண்டு வந்ததில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய கைலாசிலேருந்து சிறுசேரி வரைக்கும் டைசல் பயோ பார்க் அது நம்ம கொண்டு வந்தது. அது 63 கோடி ரூபா. அது செங்கல்பட்டு மகேந்திரா சிட்டி. மத்திய கைலாசிலேருந்து சிறுசேரி வரைக்கும் டிஎன்ஆர்டிசியில் 110 கோடி ரூபா. டிஎன்ஆர்டிசியில் அந்த ரோடு போட்டோம், 6 வழிச்சாலை. அது டிஎன்ஆர்டிசி ரோடு டெவலப்மெண்ட் பண்ணோம். நான் அமைச்சராக இருக்கும்போது திமுகவை சேர்ந்தவங்களாலும் சரி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களாலும் சரி வந்து கேட்கும்போது நம்ம அதை ஹெல்ப் பண்ணிடுவோம். தேர்தலில் அவங்க நமக்கு ஆதரவாக இருக்கணுங்கிறதையும் எதிர்பார்ப்பும் வைக்க மாட்டோம்.